வணக்கம் நண்பர்களே. நாம் அனைவரும் வாழ்க்கையில் ஏதாவது ஒரு கட்டத்தில் எந்த தெய்வத்தை வழிபட்டால் எனக்கு நல்லது நடக்கும், எனது ராசிக்கு ஏற்ற தெய்வம் யார் என்று யோசித்திருப்போம். ஜோதிட சாஸ்திரத்தின்படி ஒவ்வொரு ராசியையும் ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஆட்சி செய்கிறது. அந்த கிரகத்தின் தன்மைக்கேற்ற தெய்வத்தை வழிபடுவதன் மூலம் மன அமைதி, தன்னம்பிக்கை மற்றும் ஆன்மீக பலம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. இப்போது ஒவ்வொரு ராசிக்கும் ஏற்ற தெய்வங்களை விரிவாக பார்க்கலாம். முதலில் மேஷராசி. மேஷராசியின் அதிபதி செவ்வாய் பகவான். இந்த ராசிக்காரர்கள் தைரியம், வேகம், கோபம், தலைமைத்துவம் போன்ற குணங்களை கொண்டிருப்பார்கள். சில நேரங்களில் அவசர முடிவுகளால் பிரச்சனைகளில் சிக்கக்கூடும். வழிபட வேண்டிய தெய்வம் முருகப்பெருமான், துர்க்கை அம்மன். ஏன், செவ்வாயின் உக்ரத்தன்மையை சமநிலைப்படுத்தி நல்ல முடிவுகளை எடுக்கும் மனநிலை தரும் என்று நம்பப்படுகிறது. எப்படி வழிபடலாம்? செவ்வாய்க்கிழமை சிவப்பு மலர் வைத்து முருகப்பெருமானை வழிபடலாம். ரிஷபராசி. இந்த ராசியின் அதிபதி சுக்கிரன். அழகு, செல்வம், வசதி, குடும்ப வாழ்க்கை ஆகியவற்றை விரும்புபவர்கள். வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி, அன்னை பார்வதி. பலன்: குடும்ப மகிழ்ச்சி, பொருளாதார நிலைத்தன்மை, மன நிறைவு கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. வெள்ளிக்கிழமை லக்ஷ்மி அஷ்டோத்திரம் படிப்பது நல்லது என்று பலர் கருதுகின்றனர். அடுத்தது மிதுன ராசி. மிதுன ராசியின் அதிபதி புதன். புத்திசாலித்தனம், பேச்சுத்திறன், விரைவான சிந்தனை இவர்களின் பலம். ஆனால் சில நேரங்களில் குழப்பமும் அதிகமாக இருக்கும். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் விநாயகர், ஹயக்ரீவர். பலன்: கல்வி, தொழில், அறிவு ஆகியவற்றில் நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் என்று நம்பப்படுகிறது. அடுத்தது கடகராசி. கடகராசியின் அதிபதி சந்திரன். உணர்ச்சி அதிகம், குடும்ப பாசம் அதிகம். சிறிய விஷயங்களையும் மனதில் வைத்துக் கொள்வார்கள். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் அம்பாள், சிவபெருமான். பலன்: மன அமைதி, குடும்ப ஒற்றுமை மற்றும் உணர்ச்சி சமநிலை கிடைக்கும் என்று கூறப்படுகிறது. திங்கட்கிழமை சிவனை வழிபடுவது நல்லது என்று பலர் நம்புகிறார்கள். அடுத்தது சிம்மராசி. சிம்ம ராசியின் அதிபதி சூரியன். தலைமை குணம், தன்னம்பிக்கை, கௌரவம் ஆகியவை அதிகம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சூரிய நாராயணர், நரசிம்மர். பலன்: புகழ், அதிகாரம், தன்னம்பிக்கை அதிகரிக்கும் என்று கூறப்படுகிறது. அடுத்தது கன்னிராசி. கன்னிராசியின் அதிபதி புதன். எதையும் ஆழமாக சிந்திப்பார்கள். பரிபூர்ணமாக இருக்க வேண்டும் என்ற எண்ணம் அதிகம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் பெருமாள், ஹயக்ரீவர். பலன்: கல்வி, அறிவு, தொழில் வளர்ச்சி. அடுத்தது துலாம் ராசி. துலாம் ராசியின் அதிபதி சுக்கிரன். சமநிலை, அழகு, உறவுகள் ஆகியவற்றை மதிப்பவர்கள். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி. பலன்: பொருளாதார வளர்ச்சி, குடும்ப வளர்ச்சி. வெள்ளிக்கிழமை தீபம் ஏற்றுவது நல்லதாக கருதப்படுகிறது. அடுத்தது விருச்சிக ராசி. விருச்சிக ராசியின் அதிபதி செவ்வாய். இந்த ராசிக்காரர்கள் ஆழமான சிந்தனை கொண்டவர்கள். மர்மமான விஷயங்களில் ஆர்வம் அதிகம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் வாராகியம்மன், காலபைரவர். பலன்: எதிர்மறை எண்ணங்கள் குறைதல், தைரியம் மற்றும் ஆன்மீக முன்னேற்றம். அடுத்தது தனுசு ராசி. தனுசு ராசியின் அதிபதி குரு. நேர்மை, தர்மம், ஆன்மீக ஆர்வம் அதிகம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் தட்சிணாமூர்த்தி, குரு பகவான். பலன்: அறிவு, நல்ல வழிகாட்டுதல், வாழ்க்கையில் சரியான முடிவுகள். வியாழக்கிழமை மஞ்சள் உடை அணிந்து வழிபடலாம் என்று பலர் நம்புகின்றனர். அடுத்தது மகர ராசி. மகர ராசியின் அதிபதி சனி. முயற்சி, பொறுமை, கடின உழைப்பு இவர்களின் பலம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் ஆஞ்சநேயர் மற்றும் சனீஸ்வரர். பலன்: தடைகளை கடக்கும் மன வலிமையும் பொறுமை.
கும்பராசி. கும்பராசியின் அதிபதி சனி. புதிய சிந்தனைகள், மனித நேயம் அதிகம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் சிவபெருமான், ஆஞ்சநேயர். பலன் மன அமைதி, ஆன்மீக முன்னேற்றம். அடுத்தது மீனராசி. மீனராசியின் அதிபதி குரு. கருணை, பக்தி, கற்பனை திறன் அதிகம். இவர்கள் வழிபட வேண்டிய தெய்வம் மகாவிஷ்ணு, அன்னை மீனாட்சி. பலன் மன அமைதி, குடும்ப மகிழ்ச்சி மற்றும் ஆன்மீக வளர்ச்சி. நண்பர்களே, இவை அனைத்தும் பாரம்பரிய ஜோதிட நம்பிக்கைகளின் அடிப்படையில் கூறப்படும் தொடர்புகள். ஆனால் ஒரு விஷயத்தை நினைவில் கொள்ளுங்கள், எந்த தெய்வத்தை வழிபட்டாலும் உண்மையான பக்தி, நல்ல எண்ணங்கள், பிறருக்கு உதவும் மனம், நேர்மையான வாழ்க்கை இவையே மிகப்பெரிய பரிகாரங்களாக கருதப்படுகின்றன. இறைவன் ஒருவர்தான், அவரை அடையும் வழிகள் மட்டும் வேறுபடுகின்றன. உங்கள் ராசி என்ன? நீங்கள் எந்த தெய்வத்தை அதிகமாக வழிபடுகிறீர்கள்? கமெண்டில் சொல்லுங்கள் மக்களே.